ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேலஞ்ச் தான். ஸோ ரொம்ப நாளாகவே எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு கேம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ நாங்கள் வந்து பண்ணலை. அவங்களுக்கு ஓகே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு மெசேஜ் கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி அந்த கேம் சேலஞ்சை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். யார் பண்ணுறா அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் அந்த கேம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன கேம் எங்களுக்கு எப்படி புரிஞ்சு அப்படின்னா, இந்த மாதிரி கப்ஸை வந்துட்டு டேபிளில் வச்சு அந்த கப்பை பலூன் ப்ளோ பண்ணி அதை எடுத்து மேலே வந்து கேசல் மாதிரி கட்டணும். ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கேம். எங்களுக்கு இதுதான் புரிஞ்சு, மேபி அந்த கேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாரி, எங்களுக்கு புரிஞ்சது இதுதான். ஸோ அவங்களுக்காகவே, எங்களோட அந்த சப்ஸ்கிரைபருக்காகவே நாங்கள் வந்து இதை வந்து ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த டேபிளில் தான் எங்களோட கேம் சேலஞ்சு பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் வச்சுருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 கிளாஸஸ் வந்து நாங்கள் வந்து இந்த பலூனை ப்ளோ பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் எகெயின் திரும்ப பலூனை ப்ளோ பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி 3 கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் பலூன் ப்ளோ பண்ணி இந்த மாதிரி 2 கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி இந்த ஒன்று. அண்ட் இந்த மாதிரி விடக்கூடாது. யார் வந்து கரெக்டாக ப்ளோ பண்ணி கரெக்டாக யார் ஃபஸ்ட்டு வந்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ நான் தான் வின் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் இது காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இந்த கேம் வந்து விளையாடி இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் விளையாடினது இல்லை? நான் விளையாடினது. ஓகே ஓகே, சரி பார்க்கலாம். ஓகே. நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கிரீன் தான் ஃபேவரேட். ஸோ கிரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நம்ம ஹேண்ட் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து பலூனை ப்ளோ பண்ணி பண்ணணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் மூவ் பண்ணி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, இந்த டிஸ்டர்பன்ஸும் தள்ளி இருக்கணும். சரியா? ஓகே, இப்போ ரெடி 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுறதும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டன். ஓகே ஓகே, பார்க்கலாம். ஓகே, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நாங்கள் எங்களோட கேம் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. 2 பேருக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஈவன் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தென் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே அது ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா? ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கேம் விளையாடுறாங்க. பட்டு என்ன பார்த்தா அப்படி நான் வந்து இந்த கேம் வந்து ஆல்ரெடி விளையாடின மாதிரி தெரில. என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கும்போது அவங்க வந்து விளையாடின மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக விளையாடுறாங்க. என்னை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னோடய கையை பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து டேபிளே தான் கையை வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஹேண்ட்ஸை வந்து இந்த மாதிரி வைக்கக்கூடாது, பின்னாடி தான் ஹோல்ட் பண்ணணும். பட் என்னால் அப்படி பண்ண முடியல. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கப்பை வந்து எடுக்க முடியல என்னால், ஃப்ரண்ட்டில் இருந்த கப்ஸை. ஸோ ஓரளவு கஷ்டப்பட்டு நான் வந்து அதை வந்து பலூன் ப்ளோ பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் நல்லாவும் இருந்துச்சு. அண்டு என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியும். நான் வந்து 4 கிளாஸஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். பட் நான் வந்து 5 கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே 4 கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு புரிஞ்சு நான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கிளாஸை மேலே இருந்து எடுத்து கீழே வச்சுட்டேன். எகெயின் ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்த ஒரு கிளாஸை எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2 பேருமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். யார் வின் பண்ணுவா அப்படின்ட்டு தெரியாது. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதும் நல்லா தான் இருக்குது. நமக்கு பிடிச்சவங்க கூட விளையாடினா இன்னும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி எனக்கு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதை ப்ளோ பண்ணி எடுத்து காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து நாங்கள் வந்து 2
ஓகே फ्रेंड्स திரும்ப ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு, அதை வந்து என்னோட கையால தான் இங்கே மூவ் பண்ணேன். கையால எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டே சொதப்பிடுச்சு. ஸோ அகெயின் நம்ம வந்து இதை வந்து திரும்ப பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் இந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க பேஸ். ஓகே 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 இங்கே ஓகே. ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணு. அப்போ நான் ஸ்டார்ட் சொல்கிறேன். ஆமா சரி ஓகே ஓகே. ரெடி 1 2 3 எல்லாமே இருக்கு 3 4 3 4 3 ஒன்று மிஸ் ஆகுதுங்க. பேட் பாய் 3 2 1 ரெடி வச்சிருக்கு பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ நான் வின் பண்ணக்கூடாதுன்னு தானே? இல்லை. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணு. ஸோ 3 2 1 கோ. ஃபர்ஸ்ட் விளையாடும்போது கீழே விழுந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்போ தானே தெரியும் யார் வின் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து திரும்பவும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அண்டு திரும்பவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடி இருக்கீங்களா? அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேம் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் எந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கீங்க, இன்டோர் கேம்ஸ் எந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னர் கூட, உங்கள் பிள்ளைங்க கூட அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் கூட எல்லாம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கல? ஓகே ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னதுனால தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே பட் இருந்தாலும் திரும்ப தான் பண்ண போகிறேன். என்னோடய கப் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ நான் வந்து அதோட கேம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோசித்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து எடுத்து திரும்ப வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து சீரியஸாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட ஒரு கப் வந்து சரிஞ்சு விழுந்துச்சு. அதை அவங்க வந்து அழகாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. பட் எனக்கு மறுபடியும் கிளாஸ் வந்து கீழே விழுந்துட்டு இருந்துச்சு கப்பு. ஸோ அதை மறுபடியும் நான் எடுத்து வச்சு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்டிக் ஆகுது, கிளாஸஸ் வைக்கும் போகுது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. பட் அந்த சைடு பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸாக விளையாடிட்டு இருக்காரு. இப்போது வின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இனி அவருக்கு ஒரே ஒரு கப் மட்டும்தான் இருக்குது. அவர் வந்து அவரோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணவே இல்லை சுத்தமாக. பட் என்ன பார்த்தாலே உங்களுக்கு புரியும், அவர் அந்த நின்ன இடத்துல அதே பொசிஷனில் அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் போயிட்டு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அண்டு நான் வந்து ஓகே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும். அவர் வந்து வெயிட் பண்ணி இருந்தார். பட் எல்லாமே போயிட்டு முடியல. திரும்ப ட்ரை பண்ணலாம். போதும் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஃபைனல் அவருக்கா ட்ரை பண்ணுவாங்க. போதும் திரும்ப பண்ணவா? ஸோ மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அண்ட் இந்த சேலஞ்ச் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்ட்டு தான் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் இந்த சேலஞ்ச் எங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து திரும்ப எங்ககிட்ட பண்ண சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை வந்து ஸ்பெஷலாக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்ததுக்கப்புறமா. அப்போ எங்களுக்கு வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? அண்டு ஃபைனலி எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ செகண்ட் ரவுண்டும் சொதப்பெல்லாம் முடிஞ்சிட்டு ஏன்னு தெரில. ஸோ இப்போ
பண்ணிட்டோம். நாங்க வந்து ஒரு வாட்டி கூட ஃபைனல் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னு தெரியல, அதெல்லாம் நான் ஒரு நல்ல ஒரு பிளேயர், உங்களுக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக ட்ரை பண்ணுவோம். இதில் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ண யார் பாஸ் பண்ணா பாப்போம். யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம். பட் திரும்ப திரும்ப விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே சரி ஃபைனல் இந்த வாட்டி சேர்ந்தே சொல்லுவோமா? ஓகே ஸோ 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. ஸோ மறுபடியும் நாங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அண்டு இந்த வாட்டியாச்சும் நம்மளோட சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதா, யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் வந்து ஃபுல்லாக வந்து முடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அண்டு 2 பேரும் ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்தோம். ஸோ 2 பேருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரும் வந்து பர்ஃபெக்டாக விளையாடிக்கிட்டு இருந்தார். பட் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் ஆஸ் யூஷுவல் கையெல்லாம் அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோடய கை டேபிளில் இருக்குது. நான் அங்கே எங்கேயும் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அவர் அப்படியே ரொம்ப மூவ் பண்ணல, நின்ன இடத்துலையே அழகாக வந்து பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நமக்கு தான் ஒழுங்காக வர மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரில. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஆனது கிடையாது. பட் இப்போது வந்து இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன் ஒன்றும் புரியலை. சாரே விடுவோம், என்ன பண்ணுறது. ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் நானும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்டு இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச சேலஞ்சாக இருந்தால் நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்காக ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் எல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ நாங்கள் பாவம் இல்லையா. இப்போது என்னோடய ஹஸ்பண்டை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரே ஒன்று தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அதை வச்சுருவாங்கன்ட்டு நினைக்கிறேன். வச்சுட்டாங்க. என்னதான் ஸ்கூல் காலேஜஸ்ல விளையாடி இருந்தாலும் வேஸ்டா போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி அப்படி எங்களோட சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் வந்து கேம் சேலஞ்ச் முடிச்சிட்டோம். அண்ட் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட சச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஹாப்பி தான், நோ ப்ராப்ளம். நாங்கள் 2 பேருமே ஒன்று தான் இல்லையா. ஸோ எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அண்ட் இது மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் எங்களால் முடிஞ்ச சேலஞ்சாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஒருத்தங்க வந்து டே இன் மை லைஃப் பண்ணுறதுக்கு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து டே இன் லைஃப் வந்து கண்டிப்பாக பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை. ஓகே பை. அண்ட் யார் வந்து நல்லா பண்ணா அப்படின்னு சொல்லுங்க. யார் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்து அதையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ஓகே பாய்.